திரு பிரியன், திமுக தரப்புக்கு கருத்து கணிப்புக்கு பிறகான நிலையில ஏதாவது குழப்பம் இருக்கா? தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கிறதுலையோ இல்ல கூட்டணி ஆட்சின்னு மற்ற கட்சிகள் பேசுவது குறித்தோ இதுல ஏதாவது அவங்களுக்கான குழப்பங்கள் இருக்கா? இல்லை, வந்திருக்கிற கருத்து கணிப்பில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வந்து திமுகவுக்கு சாதகம், திமுகவுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. 120லேருந்து 170 வரையும் கொடுக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கலாம்னா, அவங்க 200 ரீச் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் இந்த இதை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனசு இல்லாமல் இருக்கலாம். ஒரு வேளை நம்ம அதை ஏற்றுட்டோன்னா அவங்களே இறங்கி விட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களே 170 தான் வரும்னு நினைக்கிறாங்கன்னு மற்றவங்க விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து அந்த ஏன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு மனசு அவங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க 200 234 கூட வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது சாத்தியம் இல்லை. 170 வரையும் தான் போகுது ஃபிகரு அப்படின்ற போது அவங்க யோசிக்கிறாங்க. அதை ஆதரிக்கிறது எதுக்கிறது போன்ற எந்த நிலையும் எடுக்காத இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஆனால் எடப்பாடிக்கு வந்து ஒரு கலக்கம் வந்திருக்குன்றது நேற்று அறிக்கையிலேருந்து தெரியுது. கலங்க வேண்டாம்னுலாம் அறிக்கை விடுறாருல அவர். கட்சிக்காரங்க கொஞ்சம் டிஸ்கரேஜ் ஆகிருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி பின்னடைவு வருமோன்னு பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல அதிமுகவுக்கும் வாய்ப்பு இருப்பதாக தானே சில நிறுவனங்கள், அதிமுகவுக்கு வாய்ப்பு 2 நிறுவனங்கள். ஒரு கருத்து கணிப்பு இழுபறி நிலைமை சொல்லுது, ஒரு கருத்து கணிப்பு கிளியரா தாவேக்காக்கு 120 வரையும் சொல்லுதுல்ல கொடுக்குறாங்க. ஸ்பிக்கெல்லாம் அது கணக்கில் எடுத்துக்கல, சேனல்ஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சேனல்ஸ் கணக்கில் எடுத்துட்டு இது சொல்கிறேன் நான், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் எடுத்துட்டு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த பிரதீப் குப்தா பற்றி தான் இப்போ பேசுகிறாங்க. எனக்கு என்ன டவுட் என்னென்னா, மற்ற எல்லாரோட விடையும் நம்ம ஸ்டாண்ட் அலோனாக இருக்கணுன்றதுக்காக பிரதீப் குப்தா இதை கொடுத்தாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்கு. எனக்கு கருத்து கணிப்பு இவ்வளோ வேலாம் கொடுப்பான்னு தெரியும், நம்ம இதுலேருந்து விலகி நம்ம ஸ்டாண்ட் அலோனாக இருக்கணும், நம்மளை பற்றியே பேசணும் அப்படின்றதுக்காக இதை கொடுத்துட்டாரோ, ஹைப் பண்ணிட்டாரோ எனக்கு 2 நாள் இது மார்க்கெட்டிங் தான் சார். இது ஒரு மார்க்கெட்டிங் தான். 2 நாள் பேசுபொருளா இருக்கும். இது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இல்லை இது. இப்போ நம்ம தொடர்ந்து 3ஆவது நாளாக பேசிட்டு இருக்கோம்ல, திட்டமிட்டு பண்ண விஷயமானு எனக்கு யோசனையாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டை பற்றி ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறவங்க கூட சொல்ல மாட்டான், அரசியல் அறிவு இருக்கிறவங்க கூட. நல்லா பிரதீப் குப்தாக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்கிறேன், உனக்கு தமிழ்நாட்டை பற்றி எந்த அடிப்படை அறிவும் கிடையாது உனக்கு. நான் சொல்கிறேன், ஆனால் என்கிட்ட வந்து பேசட்டும், 1 to 1 பேசட்டும். நல்லா சொல்கிறேன் சார். 90லேருந்து 110 இடங்கள் வரும்னு திமுக சொல்கிறார், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. 98லேருந்து 120 இடங்கள் வரையும்னு தாவேக்காவுக்கு சொல்கிறார். நான் கேட்குறேன், அப்படி 2 பேரும் ஆவரேஜாக 100 இடங்கள் வருவார்னு ஒரு கணக்கில் இவர் வச்சார்னா, அப்போ 200 இடங்களில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் சார் நேரடி போட்டி இருக்கணும். அப்படிதான் இருக்க முடியும். அப்படிதான் இருக்க முடியும். அது இருக்குமா? தமிழ்நாட்டில் இருக்கா சார் அது? அப்போ என்ன உங்க கருத்து கணிப்பு? இங்கே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் நேரடி போட்டி இருக்கு சில இடத்துல, ஆனால் 200 தொகுதியில் இருக்கா? சில இடத்துல மும்முனை போட்டி இருக்கு, சில இடத்துல திமுகவும் அதிமுகவும் போட்டி இருக்கு. பெரும்பான்மை போட்டிகள் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான போட்டியாக தான் இருக்கு. மண்டல வாரியா பிரியுது. சில இடங்களில் சில மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கு. 200 தொகுதிகளில் நேரடியாக திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டியாக இருந்தால் தான் நீங்கள் கொடுக்குற இந்த கருத்து கணிப்படி 100 வரும். இப்போ ஒரு அடிப்படை அறிவே இல்லாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி சார் அதை நம்ப முடியும்? 35% 2 பேருக்குமே 35%. அப்போ இவர் கொடுக்குற 35%ல அப்போ தாவேக்கு அதிகமான இடங்கள்ல குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஒரு நிறைய வின் பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. அதை கணிக்கவே முடியாது. அந்த 35% இருக்கும்போது சீட்டா நீங்க கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். 2 பேருக்கு 35% இருக்கும்போது அப்போ என்ன உங்க கருத்து கணிப்பு? நீங்க போன வாட்டி எழுதிங்கல்ல ஒரு தடவை, மறுபடியும் அழப்புறீங்களா? தெரியல, அடுத்த வாரம் தான் பார்க்கணும், 4ஆம் தேதி தான் பார்க்கணும், மறுபடியும் ஒரு ஸ்க்ரீனில் வந்து அழகா இல்லையான்ட்டு. இது பேசிக்காக தெரியும். அப்போது இது வந்து தாவேக்கா ஸ்பான்சர் பண்ண கருத்து கணிப்பு, இது எக்ஸிட் போல் வாய்ப்பே இல்லையா? தாவேக்கா ஸ்பான்சர் பண்ணி வந்திருக்கு சார். இது நான் ஓப்பனாக குற்றம் சாட்டுறேன். இது நேரடியாக இல்லை. இப்போ இவர் சாணக்கியா கூட கொடுத்துருக்காங்க, அவங்க 70 வரையும் கொடுத்துருக்காங்க. நான் அதை மறுக்கல. ஏன்னா வந்து திமுகவுக்கு சாதகமா சில கருத்து கணிப்பு வந்திருக்கு, அதிமுகவுக்கு சாதகமா. இதுல ரியாலிட்டி இருக்கணும் சார். இப்போ ஒருத்தர் மாதிரியே இப்போ இவரை மாதிரி இன்னும் 2 பேர் கொடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், நான் கொஞ்சம் ஓரளவு யோசிப்பேன். ஆனால் இவர் மட்டும் ஸ்டாண்ட் அலோனா இருக்காரு, தனியாக ஐசோலேட்டட் கேஸாக இருக்காரு. எப்படி இவருக்கு மட்டும் எப்படி இந்த ஃபிகர் கிடைக்கும்? அப்போ மற்ற எடுத்த எல்லாருக்குமே எவருக்குமே இந்த ஃபிகர் கிடைக்காதா? அது உண்மையிலே பிரதிபலிக்குதா? அது இப்போ 6 பேர் 7 பேர் டிஎம்கேக்கு சொன்னாங்கிறதுக்காக நான் இதை பேச வரல. அதில் ஒருத்தர் இப்போ 2 பேர் ஏடிஎம்கேக்கும் சொல்லியிருக்காங்க, அது வேற விஷயம். அப்போது நீங்கள் எடுத்த ஒரு கருத்து கணிப்பை மற்ற 8 நிறுவனம் 9 நிறுவனம் எடுக்கிறாங்க, ரிபப்ளிக்கு அவங்களே எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் திமுக தான் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கூட தெரியாத விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க. நீங்கள் இப்போ ஒரு இன்னும் கூட ஒரு 2 கருத்து கணிப்போ 3 கருத்து கணிப்போ வந்திருந்துன்னா ஓரளவுக்கு அது நம்பகத்தன்மை அதில் இருக்கும். இதில் நீங்கள் மட்டுமே இதை சொல்லும்போது
இந்த மார்க்கெட்டிங் ஸ்பேஸில் நம்ம பிடிக்கணும், இந்த கருத்து கணிப்பை பற்றி அடுத்த 4 நாளைக்கு பேசுவாங்க, அதில் நம்ம பேசுபொருளாக இருக்கணும்னு பண்ணியிருக்கலாம். ஒன்று, அடிப்படை அறிவு இல்லாமல் தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல், ஜாதிகளை பற்றி தெரியாமல், பிராமணர்கள் எத்தனை சதவீதம் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு தெரியாமல், அப்புறம் 98-70 குறைச்சி இவ்வளவு குழப்பமும் எதுக்கு? அப்போ டிவிக்கு ஸ்பான்சர் பண்ண கருத்து எக்ஸிட் போலாது மை ஆக்சிஸ் இந்தியா இல்லப்பா, அது மற்ற நிறுவனங்கள் மீதும் அந்த சந்தேகத்தை வந்துரும்ல. சந்தேகம் படுங்க சார். ஏன் சந்தேகப்பட மாட்டேன்னு சொல்றேன்னா, அதே மாதிரி ஒரு 7-8 நிறுவனங்கள் இருக்கு. இது மாதிரி இதே மாதிரி திமுக மட்டும் ஒண்ணு வந்து வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம சந்தேகப்படுவோம். அதுக்கு அவனுக்கும் இதே மாதிரி தான் கேள்வி கேட்போம் நம்ம. ஆனா ஏடிஎம்கே மட்டும் ஒண்ணு வந்து வச்சுக்கோங்க, அது 2 கொடுத்துட்டாங்க, அது பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி, அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம மறுக்கல. ஆனால் இந்த பர்டிகுலரா இந்த அதுவும் ஃபிகர் இருக்கு பாருங்க, 120 வரையும் கொடுத்த ஃபிகர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப தாவேக்காரங்க ஓக்கலா தாவேக்கான்னு சொன்னதை வச்சு போட்டாங்களா, இல்லை வந்து டிவிகேக்காக எடுத்த ஒரு இன்டர்னல் சர்வே அவர் பண்ணினாரா, அவர் ஒரு இன்டர்னல் சர்வேக்காக டிவிக்கு அவர் என்கேஜ் பண்ணாரா ஒரு ரூமர் இருக்கு. அவர் அதை வச்சுட்டு அவர் டிவிக்கோட ரொம்ப அசோசியேட் ஆயிட்டாரான்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனால திமுக வெர்சஸ் தாவேகா அப்படின்னா விஜய் செட் பண்ணது திமுக வெர்சஸ் தாவேகா, விஜய் வெர்சஸ் அதர்ஸ் அவங்க கட்சிக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சாமிநாதன் குறிப்பிட்டார். ஆனா களம் அப்படி இல்லன்றீங்க. விஜய் வெர்சஸ் அதர்ஸ் எல்லாம் பார்க்கல சார், அதுல நான் வேறுபடுறேன் சார். இங்க வந்து திமுக அதிமுக பல தொகுதிகளில், திமுக தாவேகா பல தொகுதிகள், அவ்வளவுதான். விஜய் வெர்சஸ் அதர்ஸ் எல்லாம் இங்க கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் விஜய் ஒன்றும் வளரல இங்க. ஆக்சுவலா இங்கே பாயிண்ட் என்ன சார், 45% எடுத்த ஒரு கட்சி இருக்குது சார் போன கூட்டணியில். 21 திமுக கூட்டணி 41%, 45%, அதிமுக கூட்டணி 39%. இப்போ அதில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன், திமுகவுக்கு 6 கருத்து கணிப்பு கொடுத்தான்றீங்களே, அவங்க 120லேருந்து 170 வரையும் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் ஒரு மிடில் ஃபிகர் நீங்கள் வச்சுக்கோங்க, 145 வச்சுக்கோங்க. ஒரு அந்த பக்கம் வேண்டாம், இந்த பக்கம் வேண்டாம், அது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நடுநிலையா எந்த விதமான பாரபட்சமும் இல்லாம நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மிடில் ஃபிகரை நீங்க ஒத்துக்கலாம். சரி, வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதை நம்பகத்தன்மை. அது ஏன்னா ஒரு 6-7 ஃபார்ம் சேர்ந்து பண்ணியிருக்க ஒரே மாதிரி சொல்றான்றதுனால. ஆனால் இவங்கள ஒரே ஒரு ஃபார்ம் தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, திமுக அப்படியே குறைஞ்சா கூட அது 45 10% அந்த அணி குறைஞ்சா கூட, இப்போ கூட சேர்ந்துருக்காங்க தேமுதிக கமல்லாம் கூட சேர்ந்துருக்காங்க, அதில் 10% குறைஞ்சா கூட 35% வாங்கி 4% 4 முனை போட்டியில் அதே 140 இடங்கள் வாங்க முடியும் சார். ஆனால் அதிமுக 39லேருந்து 10 குறைஞ்சா 29 வந்தா அது வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவங்க 23% வாங்கினாங்க வச்சுக்கோங்க, 23-25%. இவங்களோட சீட் நம்பர்ஸும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, பீப்புள் பல்ஸ் என்டிடிபியோட பீப்புள் பல்ஸ்ல 38% திமுக கொடுத்துருக்காங்க, 31% அதிமுக கொடுத்துருக்காங்க, 7% வித்தியாசம் இருக்கு. ஜஸ்ட் 3%, போன வாட்டியே 3% வித்தியாசம் சார் சொன்னார் திமுக அதிமுகவுக்கு. அந்த 3% வித்தியாசத்திலேயே 66 சீட் தான் அதிமுக வாங்கினாங்க, 133 சீட்டு திமுக வாங்கினாங்க, வெறும் 3% தான் வித்தியாசம். இன்னைக்கு 7% வித்தியாசம் இருக்கு. அப்போ இதை விட 3 மடங்கு சீட் தான் அதிகமாகுங்க. அதிமுக 40 வாங்கினாங்கன்னா திமுக 120 வாங்குவாங்க, அதிமுக 50 வாங்கினாங்கன்னா திமுக 150 வாங்குவாங்க. அதுதான் நிலைமை. 1% ஏறினாலும் நம்பர்ஸ் ஏறிட்டே இருக்கும். அப்போ அவங்க கொடுத்த பர்சன்டேஜ் படி பார்த்தா ஏன் வந்து அந்த 6-7 கருத்து கணிப்பை நம்ம நம்ப வேண்டிய சூழல் வருது அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட்ல தான் நம்ப வேண்டிய சூழல் வருதுன்னு நான் சொல்றேன் ஆக்சுவலா.